நாகப்பட்டினத்தில் உள்ள ஆண்டவர் நர்சிங் கல்லூரி விடுதி மாணவிகளுக்காக உணவு தயாரிப்பதற்காக ரேஷன் அரிசியை கடத்திச் சென்ற கும்பலை போலீசார் கையும் களவுமாக கைது செய்திருக்கிறார்கள். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லெனின் வழங்க நாம் கேட்கலாம். லெனின், விரிவான விவரங்கள். நிச்சயமாக ஷியாம், நாகப்பட்டினத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் இருந்து தனியார் கல்லூரிகளுக்கு ரேஷன் பொருட்களான அரிசி, கோதுமை, பருப்பு, பாமாயில் ஆகியவை கடத்தப்படுவதாக குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை ரகசிய தகவல் வந்தது. அதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் முருகானந்தம், உதவி காவல் ஆய்வாளர் ராஜாராம் தலைமையில் புலனாய்வு குழுவினர் நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை அருகே கீச்சாங்குப்பம் சேவா பாரதி நகர் மீனவர் நியாய விலைக் கடையின் முன்பு மினிலோடு லாரி ரேஷன் அரிசி ஏற்றியவதை பிடித்து விசாரணை நடத்தியுள்ளனர். இதில் ரேஷன் அரிசி ஏற்றுவதற்கான ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் சந்தேகமடைந்த குடிமைப் பொருள் வழங்கல் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். இதில் நாகப்பட்டினத்தில் உள்ள கடைகளில் ரேஷன் அரிசி, கோதுமை, பாமாயில் ஆகியவற்றை வாங்கி சென்று நாகப்பட்டினம் அருகே உள்ள பொறவாச்சேரி ஆண்டவர் நர்சிங் கல்லூரியில் கொடுப்பதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து மினிலோடு லாரியில் இருந்து 50 கிலோ எடை கொண்ட ரேஷன் அரிசி 25 மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய மினிலோடு லாரியும் பறிமுதல் செய்யப்பட்டது. லாரி ஓட்டுநர் சுந்தர், ரேஷன் கடை விற்பனையாளர் ராவணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் மாவட்ட வழங்கல் அலுவலர் மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை ஆகியோர் கொண்ட குழுவினர் ஆண்டவர் நர்சிங் கல்லூரியில் சோதனை செய்தனர். இதில் அங்கு பதுக்கி வைத்திருந்த 50 கிலோ எடை கொண்ட 30 மூட்டை ரேஷன் அரிசி, 8 மூட்டை ரேஷன் கோதுமை, 3 மூட்டை ரேஷன் பருப்பு என மொத்தமாக 55 மூட்டைகளில் 2700 கிலோ ரேஷன் அரிசி மூட்டைகளும் 400 கிலோ ரேஷன் கோதுமையும் 3 மூட்டைகளில் 150 கிலோ ரேஷன் பருப்பு ஆகியும் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் கல்லூரியில் தங்கி படிக்கும் மாணவிகளுக்கு விடுதியில் உணவு தயார் செய்து வழங்க ரேஷன் கடைகளில் குறைவான விலைக்கு ரேஷன் பொருட்கள் வாங்கியது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நாகப்பட்டினம் கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் தலைமறைவில் உள்ள ரேஷன் கடை உதவியாளர் ஆறுமுகம், ஆண்டவன் நர்சிங் கல்லூரியின் தாளாளர் தமிழ்ச்செல்வி ஆகியோர் மீது குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி லெனின்.